இன்னைக்கு தர்பூசணி முட்டை மசாலா சப்பாத்தியில் ரோல் பண்ணி தரமாக சமைக்கிறோம், தாறுமாறா சாப்பிட்றோம். பொறுமையாக உள்ளே இருக்க ஸ்லைடாக அப்படியே பதமாக கட் பண்ணணும். நம்ம பாத்திரம் ரெடி. மத்த இப்போ கல் நல்லா காஞ்சி சமைக்கிறதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சமையல் எண்ணெய், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும். ஒரு லாஸ்ட்டில் முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள்,
திருப்பி போடு. நல்லா வெந்திருக்க முட்டையை இந்த சப்பாத்தியில் அப்படியே போட்டு நல்லா பரப்பி விடணும். கொத்தமல்லி, இப்போ இதை அப்படியே சுருட்டி ரோல் பண்ண போகிறோம். சூடுப்பா. இப்போது தர்பூசணி முட்டை மசாலாவை சப்பாத்தியில் ரோல் பண்ணி தரமாக சமைச்சாச்சு. இப்போ போய் தாறுமாறாக சாப்பிட போகிறோம். மச்சான் கல் எடுத்து கீழே வச்சிடலாமா? சப்பாத்தியில் முட்டையை கரம் மசாலா போட்டு செஞ்சதுக்கு இந்த மசாலாவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த தர்பூசணி ஃப்ளேவருங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.